கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சமாதானப்படுத்துவோம். எதுவும் ஒத்து வரலன்னா டைவர்ஸ் கொடுப்போம். வேற என்ன செய்ய முடியும்? ஆணோ பெண்ணோ திருநாளோ இல்ல கொலை அடிச்சாலோ இல்ல கொலையே பண்ணாலோ அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சா தண்டனை தரீங்க? இல்ல, அதுக்கு சட்டத்துல இடமும் இல்ல. புருஷன் பொண்டாட்டின்ற புனிதமான உறவை பிரிச்சிடுறீங்களே, இது நியாயமா? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்றீங்க, ஆனா அரை நொடியில டைவர்ஸ்ங்கிற பேர்ல பிரிச்சிடுறீங்க. டைவர்ஸ்ங்கிற வார்த்தைக்கு அதுதானே அர்த்தம். அவங்கள பிரிச்சு வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கே. சட்டம் என்ன பொல்லாத சட்டம்? நமக்காக தான் சட்டம். சட்டத்துக்காக நாம இந்த மாதிரி கொழுப்பு எடுத்து கள்ளக்காதல் பண்ற பொறம்போக்குங்கள சாணிய கரைச்சி ஊத்தி நடு ரோட்ல விட்டு செருப்பாலிய மாறி மாறி அடிக்கணும். மிஸ்டர் மாறன், மேற்கொண்டு உங்களால பேச முடியுமா? சொல்லுங்க, உங்களால மேற்கொண்டு கோர்ட் நடவடிக்கையில பங்கெடுத்துக்க முடியுமா? அங்கிள், இந்த மாறன் அங்கிள் எந்த தப்பும் செய்யல. நான் தான் தப்பானவங்க ரெசார்ட்டுக்கு வரும்போது அவர் தூண்டி விட்டு கொலை செய்ய வச்சேன். பெரியவங்க செய்யற தப்புக்கு எங்களை போல குழந்தைங்க பாதிக்கிறது பாவல்ல அங்கிள். என்ன நடந்தது? எனக்கு என்னாச்சு? சபாஷ் யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட மாறன் ஏன் இவ்வளவு நேரம் இதையெல்லாம் பேசினார் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. என்ன மாறன், இங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா நடிக்கிறீங்க மாறன். சினிமாவுக்கு போங்க, நல்லா சான்ஸும் வரும், அவார்டும் வரும். யுவர் ஆனர், அரசு தரப்பு வக்கீல் எதையோ பேசிட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், நான் எதையோ பேசுகிறேனா? கேஸை திசை திருப்ப இவர் நல்லாவே நாடகம் ஆடுகிறார். குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் செய்த கொலைகளை தானே ஒத்துக்கொண்டதால் ஈபிகோ சட்டம் 302 படி அதிகபட்ச தண்டனையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மிஸ்டர் மாறன் பெரியசாமி, இதுக்கு மேல கோர்ட்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யுவர் ஆனர், நடந்த சம்பவம் எதுவுமே எனக்கு தெரியல. அரசு தரப்பு வக்கீல் குழந்தை வயசுல மிமிக்ரி பண்றேன்னு ஏதோ சொல்றாங்க. குற்றத்தை மறைச்சு நான் கேஸ திசை திருப்ப நாடகம் ஆடுறேன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு சொல்ல சொல்லுங்க யுவர் ஆனர். சரி, யுவர் ஆனர், நான் கொலைகள் செய்யறப்ப என்ன மீறி ஒரு சக்தி வரும். நான் டிவி பார்த்துட்டு இருந்தா சேனல் தன்னால மாறும். ரெசார்ட்ல நடக்கிற தப்பு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் என்னையே மறந்துடுவேன். கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் சுயநினைவுக்கே வருவேன். யுவர் ஆனர், குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் ஒரு மனநோயாளி போல் நடித்து கேஸை திசை திருப்ப நினைக்கிறார். அதற்கு இடம் கொடுக்காமல் கணம் நீதிபதி அவர்களே, தண்டனையை உறுதி செய்ய கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், நான் இந்த குற்றத்திலிருந்து தப்பிக்கவோ இல்ல நான் திசை திருப்பவோ நினைக்கல. கொலை செஞ்சப்ப இருந்த என்னோட உணர்வுகளை தான் நான் சொன்னேன். அதுக்காக நான் செஞ்ச குற்றத்தை நான் மறுக்கல. தண்டனை எதுவா இருந்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் யுவர் ஆனர். குற்றம் சுமத்தப்பட்ட இந்த என்பி என்கின்ற மாறன் பெரியசாமி தான் செய்த அத்தனை கொலைகளையும் அவரே ஒத்துக்கொண்டு விட்டார். மேலும் சம்பவங்கள் நடந்தபோது தன்னுடைய உணர்வுகள் மாறியதாகவும் ஏதோ ஒரு சக்தி தனக்குள் இருந்ததாகவும் இந்த கோர்ட்டில் இப்போது நடந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது அவர் தரப்பு வாதத்தை அலட்சியப்படுத்திவிட முடியாது, ஒதுக்கவும் கூடாது. மேலும் அவரை மருத்துவமனையில் வைத்து அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா இல்லை வேறு ஏதாவது கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவரா என்பதை தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து அவரது மனநிலை பற்றி தெளிவான சான்றை இந்த கோர்ட்டில் அவர்கள் சமர்ப்பிக்கும்படியும், மேலும் அவரை மருத்துவமனையில் வைத்து தகுந்த சிகிச்சை அளிக்கும்படியும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. Now the court is adjourned. சார்
வாதத்தை மட்டும் சொல்லிட்டீங்க. சட்டப்படி தப்பு இல்லைங்களா சார் அது? நம்ம நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் யாரு சீரழிக்கணும்னு நினைச்சாலும் அழிச்சிடுவேன். நம்ம நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னால முடியுமோ இல்லையோ, ஆனா உங்களால முடியும். எதை வேணாலும் சாதிக்க முடியும். கலாச்சாரத்தை காப்பாற்ற. இந்த கள்ள தொடர்பால நம்ம நாட்டோட அடையாள சின்னமான கலாச்சாரமும் பண்பாடும் அழிஞ்சுக்கிட்டு வர்றது மட்டும் இல்லாம எத்தனை குடும்பங்கள், எவ்வளவு பேரோட வாழ்க்கை, எத்தனை ஆயிரம் அப்பாவி குழந்தைகள் அழிஞ்சுக்கிட்டு வராங்க. நாம எதையோ எதிர்த்து போராடுறோம். இந்த இழிவு செயலையும் எதிர்த்து போராடலாமே. Yes.